Hello, future officers. Welcome to Mock to Officer YouTube channel, and this is Arun. So we are in the section of the Hindu Vacaps. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு 10 Hindu Vacaps இன்னிய நாளோட இந்து எடிட்டோரியல் வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து செஷன் ஆரம்பிச்சிடலாம். ஸோ செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் மட்டும். இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ டெய்லியுமே ஒரு 40-50 பேர் ஆவரேஜாக பார்த்துக்கிட்டே வரீங்க. பட் உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ செஷன் எப்படி இருந்தது, என்ன இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம், இல்லை இது வந்து நெகட்டிவாக இருக்குது சார் அப்படின்றது எந்த விஷயம் இருக்கோ எனக்கு வந்து தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? இன்னைய நாளோட வார்த்தை என்ன அப்படின்னா ஸ்டார்ம்டு அப்படின்றாங்க. ஸோ ஸ்டார்ம்டு அப்படின்றது நம்ம ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ம்னா இந்த புயல் அடிக்கும்ல, ஸ்டாம்ன்றது ஒரு வகையில் அதுவும் ஒரு அர்த்தம், தமிழ் அர்த்தம். ஸோ புயல் அடிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டாம்ன்றது நம்ம ஒரு இடத்த வந்து சார்ஜ் பண்ணுறது, சரியா? ஒரு இடத்த வந்து நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணுறத வந்து நம்ம வந்து ஸ்டாம்னு அந்த வார்த்தையை சொல்லலாம். ஸோ பார்ட்ஸ் ஸ்விட்ச் என்ன அப்படின்னா வேர்ப்ல ஒரு ஆன்டனிம் வந்து கலெக்ட். எக்ஸாம்பிள் பாருங்களேன், த ப்ரொட்டஸ்ட் ஸ்டாம் தி கவர்மெண்ட் பில்டிங் டிமாண்டிங் சேஞ்ச் அப்படின்றாங்க. இப்போ நான் சொன்ன அந்த அந்த அர்த்தம் புரியுது இல்லை? ப்ரொட்டஸ்டர்லாம் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் பில்டிங்கை வந்து சூழ்ந்து அவங்களோட டிமாண்டை வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஸ்டாம்ட் அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் கிராப் அப்படின்றாங்க. ஸோ கிராப் அப்படின்றது எந்த பார்ட்ஸ் கீழே வரும் அப்படின்னா வேர்ப்ல வரும் சினானிம் வந்து டேக். ஸோ கிராப் அப்படின்றது நம்ம வந்து ஒரு விஷயத்த எடுத்துக்கிறது தான் நம்ம வந்து கிராப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆன்டனிம் வந்து ரிலீஸ், தமிழ் மீனிங் வந்து பிடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்களா, ஷி குவிக்லி கிராப்ட் her coat பிஃபோர் ரஷிங் அவுட் த டோர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிகிற ஒரு எக்ஸாம்பிள் தான். சரி, ஓகேப்பா. ஸோ நெக்ஸ்ட் வெக்காப் என்ன அப்படின்னா அலிகேஷன் அப்படின்னா. ஸோ அலிகேஷன் அப்படின்றது கிளைம், குற்றச்சாட்டுகள். ஒருத்தவங்க மேல நம்ம சொல்ற குற்றச்சாட்டை தான் நம்ம வந்து அலிகேஷன் அப்படின்னு சொல்றோம், சரியா? ஸோ ஆன்டனிம் என்னவா இருக்கும், காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, த அலிகேஷன் ஆஃப் அ ஃப்ராட் அகேன்ஸ்ட் கம்பெனி லெட் டு அன் இன்வெஸ்டிகேஷன் பை தி ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த கம்பெனி மேல இருக்க குற்றங்கள் வந்து அந்த கம்பெனிக்கு மேல இருக்க குற்றங்கள். ஸோ மேபி அவங்க வந்து ஒழுங்கா ஜிஎஸ்டி கட்டாம இருந்திருக்கலாம், இல்லைனா வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸுக்கு வந்து கரெக்டாக அந்த பிஎஃப் அதெல்லாம் இல்லை கொடுக்காம இருந்திருக்கலாம். ஸோ அது வந்து சில இன்வெஸ்டிகேஷன் வழிவகுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ஸ்லைடில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த இப்போ இமேஜ் பார்க்குறீங்களா? ஸோ இதே இமேஜ் வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் நம்ம கொடுத்துருக்கோம், சரியா? ஸோ இப்போ போடுற நம்ம எல்லா வீடியோஸும், ஸோ லாஸ்ட் 2 மந்த்ஸாக போட்ட எல்லா இந்து வெக்காப்ஸும் இந்த பிளேலிஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் போடப்படுற எல்லா வீடியோஸும் இந்த பிளேலிஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். மேலே ஒரு கார்டு தரேன். ஸோ நெக்ஸ்ட் வெக்காப் என்ன அப்படின்னா அசால்ட். ஸோ அசால்ட்டுன்றது ஹிட், ஒருத்தவங்க வந்து அடிக்கிறத தான், தாக்குறத தான் நம்ம வந்து அசால்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டனிம் வந்து ரிட்ரீட். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னவா இருக்கும் அப்படின்னா வேர்ப்ல வரும், சரியா? ஹி வாஸ் அரஸ்டட் ஃபார் அசால்ட்டிங் அ செக்யூரிட்டி கார்டு அவுட் சைட் தி நைட் கிளப். ஓகேவா? ஒருத்தன் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. எதுக்கு அப்படின்னா அவன் வந்து ஒரு நைட் கிளப்போட செக்யூரிட்டி கார்டை அட்டாக் பண்ணதால, அடிச்சதால அவனை வந்து அரெஸ்ட் பண்ணதா சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா இன்டர்லோப்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னா நவுன், சினானிம் வந்து அவுட் சைடர். அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா வேற ஒருத்தவங்க வந்து அந்த அந்த குரூப்ல ஜாயின் பண்றாங்க அப்படின்னா, ஸோ ஸ்டார்டிங் ஒரு 2 to 3 மந்த்ஸ் வந்து அவங்க அவுட் சைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் நம்ம வந்து வேற கம்பெனிக்கு போனாலுமே அந்த கம்பெனியில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் என்ன செய்வாங்க, நம்ம வந்து ஒரு அவுட் சைடர் மாதிரி தான் நினைச்சிருப்பாங்க, கரெக்டா? ஸோ அந்த அவுட் சைடர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நம்ம இதுக்கப்புறம் எந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இன்டர்லோப்பர் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்களேன், த நியூ கமர் வாஸ் சீன் அஸ் இன்டர்லோப்பர் பை தி எஸ்டாப்ளிஷ்ட் மெம்பர் ஆஃப் தி கம்யூனிட்டி. ஸோ நான் சொன்ன எக்ஸாம்பிள் இங்கே வேற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு நியூ கமர் வராங்க, அவங்க வந்து அவுட் சைடரா பார்க்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ரோபஸ்ட். ஸோ ரோபஸ்ட் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு விஷயத்தை தான் நம்ம ரோபஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, த ரோபஸ்ட் எக்கனாமி லெட் டு இன்க்ரீஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஹையர் வேஜஸ் ஃபார் ஒர்க்கர்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்ட்ராங்கான எக்கனாமி, ஒரு கண்ட்ரியில் வந்து ஸ்ட்ராங்கான எக்கனாமி இருக்கு அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும், அதிகமாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ணும். ஸோ வேஜஸ் வந்து அதிகமாக கொடுக்க வாய்ப்புகளை வாய்ப்புகளை உருவாக்கும். ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு பிகினருக்கான ஒரு கோர்ஸ், சரியா? ஸோ ஒரு பிகினருக்கான ஃபவுண்டேஷனல் ரீசனிங் கோர்ஸ். ஸோ ரீசனிங் A to Z. ஸோ நீங்கள் ஆஃப்லைன் சென்டரில் படிச்சிருந்தாலும் சரி, ஆன்லைன் சென்டரில் படித்தாலும் சரி, இல்லை இதுக்கப்புறம் படிக்க போகிறதாலும் சரி, ஸோ அங்கே என்ன நடத்துவாங்களோ அதே தான் நம்ம வந்து இங்கே வீடியோவாக கொடுத்துருக்கோம். பிகினருக்கும் ஒரு 6 to 1 இயர் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே ஒரு கார்டு தரேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த என்ன அப்படின்னா ஸ்கர்ரி அப்படின்றாங்க. நல்லா நான் எப்படி ஸ்பெல் பண்ணாங்க கவனிங்க, ஸ்கர்ரி. ஓகேவா? ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னா வேர்ப், சினானிம் வந்து ரஷ். ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பதற்றமா செய்யறது தான், அறக்க பறக்க செய்யறதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் நம்ம வந்து ஸ்கர்ரி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் அறக்க பறக்க செய்தல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்மளுக்கு வெக்காப் என்ன, ஸ்கர்ரி அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் நிறுத்திக்கோங்க. எக்ஸாம்பிள் பாருங்களேன், as the rain began to fall, people scurried to find shelter under the near awnings அப்படின்றாங்க, சரியா? ஸோ என்ன, மழை ஆரம்பிச்ச உடனே அங்க இருந்த மக்கள் எல்லாமே ஒரு ஷெல்டரை தேடி ரஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வெக்காப் என்ன அப்படின்னா அட்ரிபியூட்டிங் அப்படின்னா. ஸோ அட்ரிபியூட்டிங்ன்றது ஒரு விஷயத்த ஒருத்தவங்களுக்கு அசைன் பண்றத தான் நம்ம வந்து அட்ரிபியூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ வொர்க் அசைன் பண்றதா இருக்கலாம் சரி. ஸோ அட்ரிபியூட்டிங் அப்படின்றது அசைன் தான். சரி ஆன்டனிம் வந்து ஃப்ளாவா இருக்க போகுது. ஸோ இந்த பிளேலிஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த பிளேலிஸ்ட் ஒரு பிரிலிம்ஸ் சீட்டிங்க்கான ஒரு பிளேலிஸ்ட். ஸோ கம்ப்ளீட்டா சர்க்குலர், லீனியர், பேரலல் எல்லாமே எல்லா டாபிக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின்ஸ் எப்படி உங்களுக்கு கேட்பாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக இந்த பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு வீடியோலையும் ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து 3 சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின் வந்து நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். நீங்களும் சால்வ் பண்ணுவீங்க. நானும் உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லி தருவேன். ஸோ மேல ஒரு கார்ட் தரேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வெக்காப் என்ன அப்படின்னா அண்டர்வர்மிங் அப்படின்றாங்க. ஸோ இதோட பார்ட்ஸ் சுவிட்ச் என்ன அப்படின்னா வேர்ப்ல வரும் சினானிம் வந்து போரிங். ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து போர் அடிக்குது அப்படின்னா நம்ம இந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். அண்டர்வர்மிங் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். த நியூ ப்ராடக்ட் ரிலீஸ் அண்டர்வர்ம்டு இன்வெஸ்டர் வித் இட்ஸ் லேக் ஆஃப் தி இனோவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஏதோ ஒரு கம்பெனில ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து இன்வெஸ்டர் வந்து திருப்தி இல்ல. ஓகேவா? அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்றாங்க. சரியா? ஏன்னா அந்த ஒரு ப்ராடக்ட்ல வந்து இனோவேஷன் இல்ல. ஸோ ஒரு விஷயம் புதுசா இல்ல அப்படின்றதுனால. ஸோ லாஸ்ட் வெக்காப் என்ன அப்படின்னா இம்பரேட்டிவ். ஸோ இதோட பார்ட்ஸ் சுவிட்ச் என்ன அப்படின்னா அட்ஜெக்டிவ் சினானிம் வந்து வைட்டல். ஸோ ஒரு விஷயம் வந்து இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம இம்பரேட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இம்பரேட்டிவ் அப்படின்றது கட்டாயம். ஓகேவா? ஸோ இதோட எக்ஸாம்பிள் பார்த்தோம் அந்த இம்பரேட்டிவ் நீட் ஃபார் அ கிளீன் வாட்டர் ட்ரோ தி கம்யூனிட்டி டு ஃபைண்ட் தி சஸ்டைனபிள் சொல்யூஷன். ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி வந்து ஒரு கிளீன் வாட்டர் வேணும் அந்த கட்டாயத்தில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த டைம்ல பெங்களூர்ல நீர் தட்டுப்பாடு அதிகமா இருக்குல்ல. ஸோ அவங்க வந்து ஏதோ ஒரு சஸ்டைனபிளான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சு தான் ஆகணும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ அவ்வளோதான் இந்த 10 வார்த்தை. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதே தான் லைக் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல்ல நீங்க ஜாயின் ஆகல அப்படின்னா ஜாயின் ஆகிக்கோங்க. பிளஸ் லாஸ்ட் வீக்கோட இந்து வேக்கப்ஸ் பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி படிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ வி வில் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஆல். பை பாய்.